நீதிமன்றத்தை விட்டு வெளியேறினேன். எனக்கு பதவி உயர்வு இருந்தால் இன்னும் 4 ஆண்டுகள். உண்மையிலே ரொம்ப வேதனையான ஒரு தகவல் தான். அவருடைய அந்த உருக்கத்தை அவர் சொல்லும் போது 61 வயது முடிவடைவதற்குள் பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும். அதான் சட்டம். 8 நாட்கள் 12ஆம் தேதி வெற்றிடம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். இதோ இலங்கையின் பிரபல்யம் வாய்ந்த ஒரு திறமையான ஒரு நல்ல நீதிபதி இளஞ்செழியன் அவர்களுடைய ஒரு உருக்கமான பேச்சு. உண்மையிலே அவருக்கு கிடைத்திருக்க வேண்டிய சில அவருடைய அந்த அந்தஸ்துகள் கிடைக்காம போனது. அதே மாதிரி எனக்கு உண்மையிலே அந்த நம்மளோட நாட்டை பொறுத்த வரையில் இன்றைக்கும் தமிழனுக்கு கிடைக்க வேண்டிய தமிழ் பேசு மக்கள், தமிழன் என்று நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பேசு மக்கள், அதில் இஸ்லாமியர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் அனைவரும் அடங்கும். தமிழனுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் தொடர்ந்து மறுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஒரு சின்ன சம்பவம்னு சொல்கிறேன். இளஞ்செழியன் சாரை பற்றி மன்னாரில் ஏதோ ஒரு கேஸுக்காக அவர் நியமிக்கப்பட்டு வந்திருந்தார். வந்த நேரத்தில் ஒரு ஜனாசா உண்டு, எங்களுக்கு மன்னாரில் ஒரு ஜனாசா உண்டு, இன்சிடெண்ட் ஒன்று ஆகி அப்போ அது சம்மந்தமாக நாங்கள் போயிட்டோம். போனால் ஹாஸ்பிட்டலில் ஜனாசா எல்லாமே ஓகே, இறந்தவருடைய உடல் எல்லாம் ஓகே, எல்லாம் செக் பண்ணிட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஆல்ரெடி கம்ப்ளீட், எல்லாம் ஓகே, எவிடன்ஸ் சப்மிட்டட். ஜட்ஜுடைய பெர்மிஷன் லெட்டர் வந்துச்சுன்னா ஜனாசா வெளியில் எடுத்துடலாம். ஃப்ரைடே இது நடக்குது, வெள்ளிக்கிழமை இந்த சம்பவம் நடக்குது. அப்போ அந்த வெள்ளிக்கிழமை பாருங்கள், அந்த வெள்ளிக்கிழமை சரியாக இந்த சம்பவம் நடக்கும்போது லஞ்சுடைய டைம் ஜும்மாவுடைய நேரம் நெருங்கிட்டு இருக்குது. எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, யாரையாவது வச்சு தான் பேசணும். அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட், இளஞ்செழியன் நீதிபதி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவர்கிட்ட ரொம்ப நார்மலாலாம் போய் நம்மளாம் பேச முடியாது. அந்த மினிஸ்டர் கால் பண்ணு, இந்த மினிஸ்டர் கால் பண்ணுவோம், ரிசார்ட்டுக்கு கால் பண்ணுவோம், அங்கே கால் பண்ணு, இங்கே கால் பண்ணு, பெரிய அளவில் போயிட்டுருக்குது. அப்போது நான் வந்து இந்த ரிக்வெஸ்ட் லெட்டருக்காக மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லிவிட்டு ஓகே வெல் ட்ரை அப்படின்ட்டு நான் தனியாக உள்ளே போயிட்டு அங்கே ஓடி இங்கே ஓடி அங்கே ஓடி இங்கே ஓடி பேப்பர் அது இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு மேலே மன்னார் கோர்ட்டில் மேலே அங்கே ஆஃபீஸில் போயிட்டு பேப்பர்லாம் ரெடி பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து இவர் சார் வந்து லஞ்ச் பிரேக்குக்கு வெளியே வந்துட்டு இருக்கிறாரு. அப்போ நான் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஒன்று பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு பிறகு அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து மிச்ச நன்றி அவருக்கு அந்த இடத்துல உதவி பண்ணினார். இன்ஃபார்ம் பண்ணத்தோடு வாங்கன்னாரு. போனேன். சார், நான் வந்து உங்களை சந்திக்கிறதுக்காக எந்த ஒரு என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸையும் யூஸ் பண்ணலை சார், எந்த ஒரு அதிகாரத்தையும் பயன்படுத்தலை. உங்களிடம் இந்த இதை வந்து தன்மையாக கேட்டுக்கொள்ளணும், அதனால தான் நான் வந்தது. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குது, இப்படித்தான், எல்லாமே ஓகே, எல்லா ரிப்போர்ட்டும் ரெடி, உங்களுடைய கையெழுத்து வேணும் சார், உங்களுடைய அனுமதி இருந்தால் மட்டுமே எங்களுக்கு அந்த பாடியை எடுத்து அடக்கம் செய்ய முடியும், இல்லைன்னா சாட்டர்டே சண்டே ஆஃப்டர் மண்டே தான் இது முடியும். அதாவது திங்கள் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டி வரும் அடுத்த அனுமதி கிடைக்கிறதுக்கு. அடுத்த ஜட்ஜ் வந்து வெள்ளிக்கிழமைன்றதால சனியும் ஞாயிறும் அதுக்கு பிறகு லீவு அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் வச்சேன். நான் எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் யூஸ் பண்ணல சார். நிறைய பேர் நிறைய விதத்தில் சொன்னாங்க, ட்ரை பண்ணினாங்க. ஆனால் நான் வந்து எந்த ஒரு செல்வாக்கையும் யூஸ் பண்ணாமல் சார் நேரடியாக நான் உங்கள்கிட்ட வந்து இதை நல்ல முறையிலே செஞ்சு முடிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் சார், ப்ளீஸ் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, ஓகே எல்லாம் ஓகேயாக இருந்தால் நான் உடனே ரெடி பண்ணி தரேன் அப்படியே பார்த்துட்டு எல்லாம் செஞ்சுட்டு சாப்பிட்றதுக்கு முதல்ல இளஞ்செழியன் சார் அதை பார்த்தாருன்னு அவருக்கு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் பண்ணி தந்துட்டார். எடுத்துட்டு வெளியே வரும்போது அவர் சொல்கிறாரு, ஐ லைக் யுவர் ஆட்டிடியூட், டோன்ட் ட்ரை எனி இன்ஃப்ளூயன்ஸ், ட்ரை யுவர் செல்ஃப் அப்படின்னு சொன்னார். அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் எல்லாத்துக்குமே இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ண நினைக்காதீங்க, நீங்கள் சுயமாக முயற்சி எடுங்க, சில நேரங்கள் அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு.
தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்தேன். அப்போ இந்த மாதிரி ஒரு ஜெனுவினான ஒரு மனிதர் அவர். அதே மாதிரி அந்த சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் பாருங்கள் மறுக்கப்படுது. அவருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அந்தஸ்து இன்னைக்கு கிடைக்கல. என்றைக்குமே தமிழன் மட்டம் தட்டப்பட்டு கொண்டே போயிட்டுருக்கிறான். எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. எல்லா இடங்கள்லையுமே இப்போ பாருங்கள், இப்போ நம்ம தமிழன்னு சொன்ன மாதிரியே பாருங்கள், இப்போ சிங்களவர்களுக்கு இடையில் இப்போ அவர் வீட்டில் பணம் ஓதுறாங்க, ஒரு அந்த இது பண்ணுறாங்க, பூஜை பண்ணுறாங்க. ஒருத்தர் போய் ஏன் இவ்வளோ சத்தமாக பண்ணுறீங்க அப்படின்னு செம்ம கெட்ட வார்த்தைகளை திட்டி அந்த ஹாமத்ரு அந்த இது பண்ணுறவங்களுக்கு, பணம் ஓதுறவங்களுக்கு செம்மையாக திட்டி ரொம்ப படு கேவலமாக ஆக்ரோஷமாக நடந்துக்கிட்டாரு. போகிறதுக்கு அப்படின்ற மாதிரி ஹாமத்ரு ஆகஸ்டின் அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல இப்போ இது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறப்போகுது. எப்படி பாருங்க, கிறிஸ்தவர்களுக்கும் சிங்களவர்களுக்கும், அதாவது பௌத்த மதத்தவர்களுக்கும் கிறிஸ்தவ மதத்தவர்களுக்கும் இடையில் இது ஒரு குழப்பமாக உண்டாகும். என்ன, ஆகஸ்டியன் வந்தார், சத்தம் போட்டார், பனவோதரத்தை தடுத்தார். ஆகஸ்டியன் அந்த பேர் இப்போ சாதாரணமாக இந்த நபர் ஒரு புத்த மதத்தை சேர்ந்தவராக இருந்து இந்த மாதிரி பேரை சொல்லிட்டு போயிருந்தாலும் கடைசியில் இப்படித்தான் உருவாகிறது. ஆனால் இதுதான் இல்லாமாக்கப்படணும் நாட்டில். நிச்சயமாக இல்லாமாக்கப்பட வேண்டியது இதுதான். நான் பெரியாள், என்னுடைய ஆதிக்கம்தான், எல்லாமே நான் தான், எல்லாமே எனக்கு தான் அப்படின்றது இல்லாமல் போகணும். அது என்னைக்கு இல்லாமல் போகுதோ அன்னைக்கு தான் எங்களுடைய நாடு உருப்பிடும். அது வரைக்கும் எங்களுடைய நாட்டில் எல்லாருக்கும் இதே நிலை தான். தமிழனுக்கும் இதே நிலை தான், அதே மாதிரி சிங்களவனுக்கும் இதே நிலைமை தான், ஒட்டுமொத்த இலங்கையருக்குமே இதே நிலை தான் அப்படின்றது தான் இதில் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விடயம். நம்ம எல்லாரும் கேளுங்க, பேச்சை கேட்டு பாருங்க, உங்களுக்கே புரியும். 61 வயது முடிவடைவதற்குள் பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும். அதுதான் சட்டம். 8 நாட்கள் 12ஆம் தேதி வெற்றிடம், 20ஆம் தேதி தை மாதம் என்னுடைய ஓய்வு, என்னுடைய கஷ்டகாலம். 13ஆம் தேதி ஜனாதிபதி தோழர் அனுரகுமார திசநாயக்க சீனா சென்றார். 18ஆம் தேதி சனிக்கிழமை வந்தார். 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 20ஆம் தேதி காலை நான் நீதிமன்றத்தை விட்டு வெளியேறினேன். எனக்கு பதவி உயர்வு தந்திருந்தால் இன்னும் 4 ஆண்டுகள், 2 ஆண்டுகள் மேன்முறையீட்டு நீதிமன்றம், 2 ஆண்டுகள் உயர் நீதிமன்றம். டெஸ்டினி என்று சொன்னார்கள், தலை விதி என்றார்கள். நீதிமன்றத்தை விட்டு வெளியேறிவிட்டேன். மேல் நீதிமன்ற நீதிபதி சங்க 50 ஆண்டு கால வரலாற்றில் ஒரே ஒரு தமிழன் ஏகமனதாக தலைவராக நியமனம் செய்யப்பட்டேன். 2024ஆம் ஆண்டு 50வது ஆண்டுகால பொன்விழா மேல் நீதிமன்றம் விழா நடந்தது. அந்த பொன்விழா என்னுடைய தலைமையில் கொழும்பு மாநகரில் நடைபெற்றது. செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஆட்சியாளர் ஜனாதிபதி பதவியை பெற்றுக் கொண்டார். கடிதம் எழுதினேன், உரிமையுடன் கடிதம் எழுதினேன். மேல் நீதிமன்ற நீதிபதி சங்க தலைவராக
எனது நிறைவேற்று குழு உங்களை சந்திக்க விரும்புகிறது என கடிதம் எழுதினேன். மதிப்பளித்தார். கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி 2024 எங்களுக்கு சந்திக்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டது. எனது தலைமையில் 10 நீதிபதிகள் கலந்து கொண்டோம். ஆட்சியாளரை ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்தோம். நான் ஒருவர்தான் தமிழன். என்னுடன் வந்த சிங்கள சகோதரர்கள், உனது ஓய்வு சம்பந்தமாக நீ கதைக்க வேண்டாம், நாங்கள் கதைக்கிறோம் என கூறி 61 வயசு தை மாதம் 20ஆம் தேதி 2025 வரப்போகின்றது. மொத்தமாக 90 நீதிபதிகள் இருக்கின்றார்கள். அதில் முதலாவது இடத்தில் நீதிபதி இளஞ்செழியன் இருக்கின்றார். நீதிமன்ற லீவ் வருகின்றது, கிறிஸ்துமஸ் லீவு வருகின்றது, புதுவருட லீவு வருகின்றது. எனவே அவருடைய நியமனத்தை ஞாபகப்படுத்தி ஜனாதிபதிக்கு தெரிவித்தார்கள். என்னுடன் நின்று படம் எடுத்தார். படங்கள் தற்சமயமும் என்னிடம் இருக்கின்றன. ஜனாதிபதியா வந்தவரை முதலாக சந்தித்த நீதிபதியும் நான் தான். சந்தோஷமாக கதைத்தார். ஆனால் தை மாதம் 12ஆம் தேதி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இருந்து 4 நீதிபதிகள் உயர் நீதிமன்றம் நியமனம் பெற்றார்கள். 4 வெற்றிடம் மேல்முறையீட்டு நீதிமன்றில் நான் முதலாவது மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருக்கின்றேன். 8 நாட்கள் தான் இருக்கின்றன. 61 வயது முடிவடைவதற்குள் பதவியுயர்வு வழங்கப்பட வேண்டும். அதான் சட்டம். 8 நாட்கள். 12ஆம் தேதி வெற்றிடம், 20ஆம் தேதி தை மாதம் என்னுடைய ஓய்வு, என்னுடைய கஷ்டகாலம். 13ஆம் தேதி ஜனாதிபதி தோழர் அனுரகுமார திசநாயக்க சீனா சென்றார். 18ஆம் தேதி சனிக்கிழமை வந்தார். 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 20ஆம் தேதி காலை நான் நீதிமன்றத்தை விட்டு வெளியேறினேன். எனக்கு பதவி உயர்வு தந்திருந்தால் இன்னும் 4 ஆண்டுகள், 2 ஆண்டுகள் மேன்முறையீட்டு நீதிமன்றம், 2 ஆண்டுகள் உயர் நீதிமன்றம். டெஸ்டினி என்று சொன்னார்கள், தலை விதி என்றார்கள். நீதிமன்றத்தை விட்டு வெளியேறிவிட்டேன். 4 கடிதங்கள் எழுதினேன். நான் விரும்பி ஓய்வு பெறவில்லை, கட்டாயப்படுத்தி ஓய்வு பெறப்பட்டேன் என 4 கடிதத்துக்கும் எனக்கு பதில் கிடைக்கவில்லை. ஆனால் நான் ஜனாதிபதி நல்லவர், நான் நீதிபதி, யாரையும் குறை சொல்லக்கூடாது. குறை சொல்லும் இடத்தில் நானும் இல்லை. அவர் ஏன் தரவில்லை, எங்கே தவறு நடந்தது, ஏன் நிவர்த்தி செய்யப்படவில்லை, இன்று கூட அது நிவர்த்தி செய்யப்படலாம், அந்த சிந்தனையும் இல்லை. அது சம்பந்தமாக நான் பின்னுக்கு தெரியவும் இல்லை. ஏனெனில் என்னுடைய நீதிமன்ற பதிவாளர் தான் கஜரூபன் இங்கே பேசினார். நீதி, நியாயம், சட்டம், நீதிமன்றம், இந்த 4 தான் நான் வாழ்க்கையிலே தலை குனிந்தேனே ஒழிய ஒரு ஒன்றுக்கும் நான் தலை குனிந்ததாக வரலாறும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வரலாறு எழுதப்படவும் கூடாது. பலர் சொன்னார்கள் போய்க்கதை. சட்ட ரீதியாக எனக்கு தர வேண்டிய உரிமையை கேட்டேன், உரிமை மறுக்கப்பட்டது, அவ்வளவுதான்.
ஆனால் யாரையும் நான் கூற சொல்லவில்லை. நீதித்துறை புனிதமானது. எனது நீதித்துறை புனிதமானது. ඊට පස්සේ ආපහු හිමින් කරන දෙයක් දේශනාවක් කරගන්න පුළුවන් ඉතරයි. පුළුවන් නම් පොලිසියට කියලා ටැලන්ට් එකක් දෙන්න මමයි ආවේ කියලා කියන්න. එච්චරයි. මමයි ආවේ කියන්න. මාව දාන්න මමයි එන්නේ. නම කියන්නකො. මමයි ඔගස්ටින්. මමයි ඔගස්ටින්. පුළුවන් නම් කියන්න. පුළුවන් නම් කියන්න ධර්මේ දන්නව මම කවුද කියලා. පුළුවන් නම් කියන්න. මගේ අක්කා ඉන්නේ එහා පැත්තේ. මම හොදින හොදි. මෙයාගේ නම ප්‍රසිද්ධ කර අකුරු කරනවා. මෙයාගේ ආධාර අරගෙන ඉතලා හිතන්න මිනිස්සුන් ඉන්න පුළුවන්ද කියලා එච්චර ඈ ගහන්න ඕනේ. ධර්මේ කරන්න ධර්මේ හැමදාම කරන්න ධර්මේ නම චිත්තම් මට කියන්නකො. මගේ නම ඔගස්ටින්. ඒක ඔහොම කතා කරන්නේ නැත්නේ. වාර පුළුවන් නම් විග්‍රහ කරලා ඔක්කොම කරන්න මම ඇවිල්ලා හොඳ බාබුවා කතා කරන්නේ. උනාට පරියාගෙන නේ. පුළුවන් නම් කරන්න. උත්තර කතා කරන්නේ ඈ ගහන්න ඕනේ. පුළුවන් කියන්න. පොලිසියට කියලා කියන්න. මමයි කිව්වේ කියලා. මේක ඇවිල්ලා ලයින් එක. මේක ඇවිල්ලා මේ ආලපාල මිනිස්සු ඉන්නේ. අයියා කෑ ගහගෙන සත්‍ය දාගෙන කුඩු කාරයෝ ගංජා කාරයෝ පොඩි කාරයෝ ඉන්නේ උන් 70 පුරුත් ඔක්කොම ඉන්නේ මේකේ. මේ කරන්නේ. ඇවිල්ලා බලන්න අනිත් දේවල් වලට මේ මොකද්ද වෙන්නේ? මේ එදින්න මොදින් අරගෙන නරකින්. දැන් කියන්නේ පොලිසියට පොදින්න හැබැයි. දැන් කියන්නේ පොලිසියට මම ඉන්නවා විතර. දැන් කියන්නේ පොලිසියට වයිසිඩන්ට් කියන්නේ මම මෙතන දැන් ඉන්නේ අවුත් ජාලත් මහත්තයා ඉන්නේ. එන්න කියනවා. ජාලත් මහත්තයා ඉන්නේ එන්න කියනවා. Sa